வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 தேர்தல் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்கும்? கள நிலவரம் இதுதானா? வாங்க வீடியோவை முழுமையாக கண்காம். அதாவது தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுகள் கூட இல்லை நிலையில் அதற்குள் கூட்டணி தேர்வும் தொகுதி பங்கீடும் உள்கட்சி பிரச்சனை போன்றவற்றை தொடங்கிவிட்டன. இந்த நிலையில் தான் திண்டுக்கல் தொகுதி பற்றிய கள நிலவரம் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி கொண்டிருக்கலாம். அந்த வகையில் தான் திண்டுக்கல் மாவட்டம் அதன் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளை திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி புதிய கட்சிகள் உள்ளிட்டவற்றை கவனத்தையும் ஈர்த்து வருகிறது என்று கூறலாமா. தற்போது திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி அதிமுக வசமே உள்ளது என்றும் அதன் எம்எல்ஏக்கள் திண்டுக்கல் கடந்த தேர்தலில் திமுக, அதிமுக தொகுதியை வெற்றி பெற்ற நிலையில்தான் அடுத்த முறையாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக கட்சி தற்போது வாக்காளர் பட்டியலும் பூத் கமிட்டிகளும் பொறுப்பாளர் பணியாளர்கள் நியமனம் உள்ளிட்ட அமைப்புகளையும் பணிகளையும் தீவிரமாக செய்து வருகிறது. அதாவது மாவட்ட வாரியான உள்நோக்கு ஆய்வுகள் நடத்தி பல இடங்களில் வாக்காளர் மனநிலையை என்னவென்றும் கணித்தும் அதன்படிதான் தங்களது வியூகத்தை அமைக்க திமுக நிர்வாகம் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதே போலதான் அதிமுகவில் திண்டுக்கல்லில் தனது வேரை வலுப்படுத்தி பணியில் இறங்கியுள்ளது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில மாதங்களே மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை செய்து முடிக்கலாம். இந்த நிலையில் தான் தங்கள் கட்சி பணிகளையும் மேம்படுத்தி வருகிறதாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிமுகவின் மூத்த தலைவராக சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் முக்கிய கட்சி பொறுப்புகளை வகித்து மாவட்ட ஆய்வு பணிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதிமுக கூட்டணி உறவு பாஜகவுடன் மீண்டும் உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்குகளை ஒன்றுபடுத்தும் முயற்சியில் அதிமுக இறங்கியுள்ளதாகவும் கூட. இந்த முறையாவது திண்டுக்கல்லில் புதிய போட்டியாளராக களமிறங்க நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தயாராகி வருகிறது என்று கூறலாம். கடந்த சில மாதங்களாகவே தாவைக்காவில் மாவட்டங்கள் தனது அமைப்பை வலுப்படுத்தி பூத் கமிட்டிகளை உருவாக்கியும் சமூக ஊடகங்கள் வழியே நேரடி கட்டுப்பாட்டையும் வளர்த்து வருகிறது. அதே சமயம்தான் நான் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களும் தங்களின் தனிப்பெரும்பான்மை கொள்கையை திண்டுக்கல் போட்டியிட்டு திட்டமிட்ட உள்ளதாக கூறப்படுகிறதாம். சீமான் தொடர்ந்து திமுக, அதிமுக அரசியல் கலாச்சாரத்தை விமர்சித்துள்ளார் என்றும், ஆனால் நடிகர் விஜயின் இணைந்து செயல்படுவது சாத்தியமில்லை என்று வெளிப்படையாக கூறுகிறார். இதனால் தான் திண்டுக்கல்லில் போன்ற இடங்களில் தனி 3 முனை போட்டிகள் நடைபெறவுள்ளதாகவும் தேர்தல் பார்வையாளர் பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமன்றி 2026 தேர்தலில் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியை பல்முனை போட்டியாக கடுமையான வாக்குப்பிரிவு, புதிய கூட்டணி, வாக்களிக்காத இளைஞர்களின் மனநிலை ஆகியவற்றை தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்களும் மற்றும் பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.